எச்சக்கலைன்னே சொல்லலாம். கண்டிப்பாக அடுத்தவங்க பணத்தை திருடுறவங்க வேற என்ன சொல்ல முடியும். இந்த யூனியனே நாங்கள் விட மாட்டோம். ஏஆர் ரஹ்மான் அப்பெல்லாம் எங்களுக்கு சோறுபட்டவர். ஏன்னா அவர் இப்போ எல்லா மலையாள மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் அவர் தான் அசிஸ்டன்ட். புதுப்பிச்சு கட்டுவதற்கு அண்ணன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். தினா வந்தால் இது நடக்காது. ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ரெடிங்களா? சத்தமாக பேசுவா. வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு, வீடியோகிராஃபர்ஸுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கம். அதாவது தென்னிந்திய இசை கலைஞர்கள் சங்கம் அப்படிங்கிற இந்த சங்கம் இதுதான் திரைப்பட உலகத்தில் முதல் தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சங்கம் இதுதான். ஏன்னா சிஆர் சுப்பிரமணியன் அவங்கெல்லாம் இருந்த காலத்திலிருந்து அது பழைய இசையமைப்பாளர்கள் எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன், டிஆர் பாப்பா, தட்சிணாமூர்த்தி சுவாமி இவங்கெல்லாம் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட எம்பி சீனிவாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதலாவது யூனியன் இதுதான். இதுக்கப்புறம் தான் மற்ற கேமராமேன் யூனியன் மற்ற யூனியன்லாம் ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த இசையமைப்பாளர்கள் நினைத்து நான் பேச தொடங்குகிறேன். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கலன்னா இப்படி ஒரு கூட்டு கிடச்சிருக்காது. சம்பளம் கிடைக்காது. அந்த டைமில் ஒவ்வொரு மியூசிஷியன்ஸும் போய் வாசிச்சாங்கன்னு சொன்னால் டெய்லி சம்பளம் கிடையாது. அது டெய்லி சம்பளம் வேணும் என்பதற்காக போராடி அவர்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. தினம் ஒவ்வொரு மியூசிஷியனும் இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெரியவர்களின் கருணையால் நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம். இதற்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தலைவர்களாக உட்கார்ந்துருக்கிறார்கள். பெரிய ஆட்கள்லாம் இவர் தலைவராக உட்கார்ந்தவர் தான். இப்போ கல்யாணம் சொல்லி பேர் நீங்கள் பல பாடல்கள் கேட்டிருப்பீங்க. இளையராஜாட்ட ஒர்க் பண்ணவர், ஏஆர் ரஹ்மான் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஒர்க் பண்ணவர். இவர் தலைவராக இருக்கக்கூடிய சபேஷ் அவர்கள் இசையமைப்பாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்திருப்பது என்னென்னா, இளையராஜா உட்காந்துருக்க வேண்டிய இடம் இது. எங்கள் வீட்டில் இருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும். அதனால் அவரால் பேச முடியல. அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பாக இருக்கிறதுனால தான் இத்தனை பேரும் இருக்கிறோம். அத்தனை பின்னணி பாடகர்களும் இது பின்னால் இருக்கிறார்கள். அத்தனை ஏ கிரேட் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதில் தான் இருக்கிறாங்க. இதில் மற்றபடி மற்ற இடங்கள் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த யூனியன் ரூல் படி முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு 2 வருஷம் பதவி, அதை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 4 வருஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. இதை தொடர்ந்து ஆண்டவர்கள்ன்ட்டு யாரும் கிடையாது. அது அந்த வகையில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி 4 வருஷம் ஆண்டிருக்கோம், அடுத்து 4 வருஷம் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் சத்தம் போட்டோம். இது என்ன அரசியல் கட்சியை நீங்களே ஆளணுங்கிறதுக்கு, இது எல்லோரும் வரணும், எல்லோரும் தலைவர்களாக இருக்கணும், எல்லோரும் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நீயே அதை பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அதையும் சேர்த்து போடுங்க. இளையராஜா பேசியதே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பாருங்கள். அது மாதிரி இந்த யூனியனில் நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. காரணம் என்னென்னா, கொரோனா நடந்த சமயத்தில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுவதற்காக அவங்க பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டதாக நினைத்து கொள்ளக்கூடாது. இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஏறக்குறைய ஒரு 80 லட்சத்துக்கு மேலே அவர்கள் அதில் சுருட்டிருக்காங்க. அந்த கணக்கெல்லாம் எங்கே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்து சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ணுறார் தினா அவர்கள். அது நாங்கள் வார்த்தையில் எவ்வளோ சொல்லி பார்த்தோம். அவர்களால் அதில் காலம் அடங்குற மாதிரி அவர் விஷயமே கிடையாது. அவர் தான் நிற்பேன், நான் தான் நிற்பேன். இளையராஜா சொன்ன என்னையா இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களான்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார். அவர் சொல்லி தினம் நீ பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரி 2 வருஷம் தான் 4 வருஷம் தான் ஒரு பதவி, அதுக்கு மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அதால் சும்மா உட்காந்து கத்திட்டு இருப்பான். இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எறிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி தான் நாங்களாம் முடிவு பண்ணோம். ஏன்னா அவர் தான் எங்களெல்லாம் வளர்த்து விட்டார். நம்ம அறிவை வளர்த்தவர் இளையராஜா தான். ஆர்கஸ்ட்ரேஷன்லேயும் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம், இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலான்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களெல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் தான். அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இதனை அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி ஏன்னா இது பிஜேபியில் வேறு இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே மோடி, கீழே இவர் நாளைக்கு எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் இவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரு தினாவட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு வேண்டாம். இது மியூசிக்ங்கிறது சாஃப்ட்டு, அத்தான் என்னத்தான் அப்படின்லாம் சாஃப்டாக பண்ணாது. மெல்லப்பூன்னு போனது. இப்போ அடிக்கிற அடியில் மாதிரி இப்போ எல்லாம் கிடையாது. இப்போ சாஃப்டாக இருந்த ஒரு மெலடியை ரஃப்பாக கொண்டு போய் டங்கு 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 டங்குன்னு அடிச்சு இன்றைக்கி நீங்கள் கேட்குற பாட்டெலாம் யாருக்கும் குறை சொல்லலை. அந்த மாதிரி
இந்த மியூசிக்கை குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சுருக்காருன்னு சொல்கிறேன். மியூசிக் எப்படி குழம்பி போய் கிடக்கோ அதே மாதிரி இந்த யூனியனையும் குழப்பி வைத்திருக்கிறார். பல பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார். அப்படிங்கிறதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் அதே மாரி நான் நிற்பேன், என்ன செய்வீங்க பார்க்கலான்னு சொல்லி நின்னார். சரி, காலம் கடந்து போகிறதுனால நாங்களும் கோர்ட்டில் ஒரு கேஸெல்லாம் போட்டோம். அது சரியாக வாபஸ் ஆகிடுச்சு. சரி விட்டுட்டு சரி சந்திப்போம் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறது பார்க்கலாம். நம்ம எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சும்மா தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க அதிகாரமாக நடப்பாங்க. ஆகையால் அந்த விஷயமே வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில் எதிர்கட்சின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இது ஆளும் கட்சி. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ஆளப்போகிற கட்சி நாங்கள் தான். ஆகவே எங்களுடைய நியாயத்தை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் வந்தோம். கல்யாணம் அவர்கள் யூனியனில் தலைவராக இருந்தவர். அவர் தலைவர் இதே யூனியனில் இருந்தார். வைஸ் சேர்மன் பாலேஷ் அவர்கள் இந்தியாவில் தலை சிறந்த ஷெனாய் பிளேயர். நீங்கள் கேட்டிருப்பீங்க ஷெனாய் வாத்தியம். அதில் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் இவர் இப்போ இந்த வருஷத்துக்கு. அப்படிப்பட்ட பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் இருக்கக்கூடியது அத்தனை பேரையே போங்கட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியல்ல அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாக நாங்கள் சொல்ல இங்கே கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களை பார்ப்பதற்கு மனோ அவர்கள் வந்திருக்கிறார். மனோ லைனில் இருக்கார். மனோ என்ன சொல்லணுமோ சொல்லுப்பா கண்ணா. கண்டிப்பாக நம்ம யூனியனுக்கு ஒரு நல்ல காலம் வரணும். என்னுடைய ஆட்கள் சபை முரளி அவர்களுக்கு எல்லா தலைவர்களும் சப்போர்ட் பண்ணணும். நிறைய ஏழை நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப அவசரப்படுறாங்க. யாருக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்குதில்லை ஒரு 4-5 வருஷமாக. அதனால் இது ரூல்ஸ் எக்னாஸ்டாக போகிற தினா அவர்களுடைய டீம் அவங்களே கௌரவமாக விலகிட்டா நல்லா இருக்கும். அது கண்டிப்பாக அவங்களே புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் மியூசிஷியன்ஸ் தான். ஒரு நல்ல மியூசிஷியன்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணுன்றது அவங்கள புரிஞ்சுக்காததுனால புது ஒரு 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 டேர்ம் கொடுத்து பார்க்கணும் இல்லையா? அதுதான் இந்த பயத்தாலையும் இருக்குது. ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சபேஷ் முரளி அவங்களுடைய டீமுக்கு எல்லா மியூசிஷியன்ஸ் சப்போர்ட் பண்ணி வெற்றி பெறணும். அவங்க வெற்றி பெற்றால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது மனதார சொல்கிறேன். எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். என்ன சொல்றீங்கண்ணா? நன்றி கண்ணா. கரெக்டாக இருக்குது. நான் மறுபடியும் பேசிட்டு வரேன். நல்லா பேசிட்டு வரேன். மனோ நான் கல்யாணம் பேசுகிறேன். இந்த மெம்பர்ஸை பற்றி வணக்கம் இந்த அவர் புதுசாக சேர்த்துருக்காரு. அந்த மெம்பர்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அவங்க என்னதுக்காக சேர்த்துருக்காரு அவருன்னு அந்த பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே கண்ணா நானே சொல்லிடுறேன். உங்களுக்கு கேட்கலையா? ஓகே தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. இப்போ என்னென்னா இந்த எலெக்ஷன் இப்படி நடக்கிறனால புதிதாக சேர்ந்தவர்களை நிறைய பணம் கொடுத்து மியூசிஷியன் அல்லாதவர்களை, மியூசிக் தெரியாதவங்களை இப்போ நாங்கள்னா டெஸ்ட் பண்ணி வாசின்னு எங்கள் ரெக்கார்டிங்கில் பார்த்துட்டு தான் இதில் யூனியனில் நாங்கள் சேர்ந்தோம். 1970 சேர்ந்தோம். நான் இளையராஜா அவர்கள்லாம் சேர்ந்தோம். அப்படி பார்த்து பண்ணியவர்களை இவருக்கு ஓட்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ மியூசிக் தெரியாதவங்களாம் மெம்பர்ஸ் ஆக்கி நாளைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே அதை வைத்திருக்கிறார். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களது அப்பா ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் தான் பார்த்துக்க எல்லா மியூசிக் டைரக்டரும் இங்கே தான் இருக்கிறாங்க. எல்லா மியூசிக் டைரக்டருமே இந்த எதிர்ப்பான அணிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இவர் தனக்கு ஓட்டு விழணுங்கிறதுக்காகவே இதில் ஜெயிச்சார்னா கள்ள ஓட்டில் தான் ஜெயிக்க முடியும், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கள்ள ஓட்ட ஆட்களை கொண்டு வந்து மெம்பராக சேர்க்கக்கூடிய அதிகாரம் இங்கே இல்லை. ஒருத்தர் மியூசிஷியனாக இருந்தால் நேரடியாக பார்த்துட்டு தான் நாங்கள் பல ரெக்கார்டிங்கில் பார்த்ததுக்கு பின்னால் தான் மெம்பர்ஷிப்புக்கு இடம் கொடுப்போம். அந்த மாதிரி பல திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் தினா அவர்கள். அதற்கு எதிர்ப்பதற்காக தான் நாங்கள்லாம் இந்த கூட்டத்தில் கூட்டியிருக்கோம். தலைவராக பிரசிடண்டாக இருக்கிறார். வாங்க பிரபாகர் அவர்களை உங்களுக்கு தெரியும். அவர் அண்ணனுடைய வலது கை, இளையராஜா அவர்களது வலது கை. அது போல் வலது கைன்னா இப்போ பார்த்து இப்படின்னாலே வலது கை தானே. இது இடது கை வலது கை அப்படிதான். இப்படி போட்டால இணைந்த கைகள். ஆமாம், எல்லாம் இணைந்த கை. நம்மளாம் இணைந்த கைகள். கரெக்டுங்கண்ணா. அது மாதிரி இந்த எலெக்ஷன் நடப்பது தவறு என்று சொல்லி நாங்கள் ஒரு இது கொடுத்தோம். அதை மீறி போய்விட்டது அப்படிங்கிறத எங்களால் தடுக்க முடியல.
அவர் இருக்கக்கூடியதெல்லாம் போட்டு எங்கெங்கே அதாவது லேபர் மினிஸ்டரை பார்த்து நாங்கள் பேசுகிறோம், நானும் மனோ ஒருவரும் பேசுகிறோம், நாங்கள்லாம் போய் பேசினோம். அவர் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். லேபர் கமிஷனரை போய் பார்த்தோம், அவங்களும் நமக்கு சாதகமாக பண்ணித்தரோம் சொல்கிறாங்க. இது ராங்குங்க, அப்படி 4 வருஷத்துக்கு மேலே சட்டப்படி யூனியன் ரூல் படி அவர் நிற்கக்கூடாதுங்கிறது உண்மை தான் அப்படின்னாங்க. அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, என்ன ஆச்சோ தெரியல. அது வந்து கரெக்டாக அவருக்கு வந்து சப்போர்ட்டாக போய் மறுபடியும் எலெக்ஷன் நடத்துக்கு அது என்ன வெளி வந்த உடனே 4 நாள் 5 நாளில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார். 18ஆம் தேதி எலெக்ஷன் சொல்லிட்டு யார் தயாராக முடியும்? ஒரு லென்த்து டைம் எடுத்து அது ஜனங்களுக்கு கொண்டு போய் காட்டுறதுக்கு நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்கான டைமே இல்லாமல் படக்குன்னு போட்டேன். கோர்ட்லேயும் இருக்குது. இது மறுபடியும் 23ஆம் தேதி ஏதோ 23ஆம் தேதி இந்த கேஸ் மறுபடியும் இப்போ வருகிறது. அதனால் என்ன நடக்கல, முதல்ல இந்த எலெக்ஷன் நடக்கட்டும் பார்ப்போம். ஆனால் இதன் மூலமாக எங்கள் மெம்பர்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மெம்பர்களே, நம்ம தினாவினால் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும், அவர் பண்ண ஃப்ராடுத்தனம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இது வெளிப்படையாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லா இசையமைப்பாளர்களும் வர வேண்டியது. ஏஆர் ரஹ்மான்லேருந்து இளையராஜா உட்பட நான் தான் சொன்னேன், இளையராஜாவுக்கு பதிலாக நான் தான் உட்காந்துருக்கேன். ஆகையால் அவர்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய இந்த தினா அவர்கள் வந்தார்கள் என்றால் இன்னும் இந்த யூனியன் மோசமாகிவிடும் அப்படிங்கிறத ஒரு கணக்கில் வச்சுக்கணும். இப்போ வந்து பாருங்க, கரெக்டாக மியூசிக் யூனியன் தாஜ்மஹால் ஆகணும்னா நம்ம வந்து சபேஷ் முரளி வந்து ஆக முடியும். அந்த ஆக முடியும். ரஹ்மான் இளையராஜா சார் ரெடியா இருக்காங்க இதை வந்து தாஜ்மஹால் மாதிரி கட்டி கொடுக்கறதுக்கு. ஆனா தினான்ற ஒரு என்ன சொல்றது, அவர் எப்படி சொல்றது எனக்கு தெரியல. எனக்கு இல்லை, ஒன்றே வந்து இளையராஜா அவர்கள் இந்த கட்டடத்தை புதுப்பித்து தரேன் என்று சொன்னது தெரியும். அது உண்மை, இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் உண்மை. ஆனால் இப்போது நாளைய நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அதற்கப்புறம் தான் முடிவு பண்ணப்படும் அவர் தருவதோ தரவில்லையோ. இன்னொரு விஷயம் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. ஸ்ரீராம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, தினான்ற கண்டினியூ பண்ணா இளையராஜா அவர்கள் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. அதைத்தான் சொல்றேன் சார். செய்து வந்து அது வந்து நீங்க எல்லா மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தினா அவர்கள் வந்தால் இந்த கட்டடத்துக்கு நிதி கொடுப்பதை கட்டடத்தை புதுப்பிச்சு கட்டுவதற்கு அண்ணன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். தினா வந்தால் இது நடக்காது. கோவிட் டைம்ல யார் சார் ஒர்க் பண்ணோம்? எங்களுக்கு எப்படி ஸ்டெப் எடுக்க தெரியாது. ஸ்டெப் எடுக்கல சார். அவர் எடுத்துட்டார், பணத்தெல்லாம் எடுத்துட்டாரு, நிறைய வேற அக்கௌண்ட்டில் வச்சு பண்ணிட்டாருன்றதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் நாங்கள் வந்து தான் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்லணும். எந்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு, எந்த பணம் யார்கிட்ட எடுத்தார், புதுசாக மெம்பராக சேர்ந்தவங்கள்ட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த விஷயத்தில் சொல்லப்படும். அவங்க வந்து வச்சதுனால இப்போ அந்த டைமில் நாங்கள் வந்து உங்களை கூட்டி இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா தான் மொத்தமாக என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும். அந்த நேரத்தில் கேட்டிருக்கோம் சார், அந்த நேரத்தில் கேட்டிருக்கோம். சார் இப்போ நாளைக்கு எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பண்றீங்களே, அது வந்து கோர்ட் மூலமா ஏதாவது தடை பண்ணிட்டாங்கன்னா இந்த எலெக்ஷனே தப்பா எடுக்கல சார். 23 சார் கோர்ட் மூலமா தடை பண்றது வந்து எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணல. மறுபடியும் எலெக்ஷன் பண்ணலாம்னு ஏன் பண்ணல? நான் பேசுறேன். இல்ல நான் பேசுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. நான் பேசுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. கோர்ட் மூலமா தடை பண்ண ஒரு இது எலெக்ஷன் வந்து நீங்க மறுபடியும் நடத்துறீங்க. எப்படி நடத்துறீங்க எங்களுக்கு யாருமே தெரியாது. கோர்ட் அனௌன்ஸ் பண்ணா இங்க போட்டுருக்கல, கோர்ட்ல போட்டுருக்காங்க சொல்லுங்க. கோர்ட்ல இங்க போட்டுருக்காங்க சார். பேசுறீங்க கோர்ட்ல போட்டுருக்காங்க சொல்லுங்க. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க சார். நாங்க 600 பேர் மெம்பர் இருக்கோம். யாரு லைஃப் மெம்பர், ஃபுல் மெம்பர், அசோசியேட் எல்லாம் நாங்க எல்லாம் ஒண்ணுதான். அசோசியேட் வேற கிடையவே கிடையாது. நாங்க எல்லாம் ஒரே நண்பர்கள், ஒரே கலைஞர்கள். எங்கள வேறுபாடு கிடையாது. நாங்கெல்லாம் நான் கேட்குறேன், ஏன் நீங்க அசோசியேட் பிரிக்கிறீங்க? அவங்கள ஃபுல் மெம்பர் சொல்லுங்க சார். இப்போ 23ஆம் தேதி வழக்கு நடத்துன்னு சொல்றீங்க. அந்த வழக்கு வச்சுக்கிட்டு இப்போ தேர்தல் நடத்துறது அவசியமா? இதைத்தான் நாங்க சொன்னோம் சார். அதையும் மீறி அவர் பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் என்ன அதே செய்கிறோம். இதுதான் விஷயம், நீங்க சொன்னத விஷயம். என்னன்னா இப்போ இரு தரப்புக்கும் பிரச்சனை இருக்கு சார். இப்போ அவங்க வாதம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க மேல குற்றம் சாட்டுறாங்க, நீங்க அவங்க மேல ஒரு குற்றம் சாட்டுறீங்க. எங்க மேல என்ன குற்றம் சாட்ட முடியும் சார்? கொஞ்சம் பொறுங்க, எங்க மேல என்ன குற்றம் சாட்ட முடியும் சொல்லுங்க. நாங்க ஏதாவது தப்பு எடுத்தோமா?
அவங்க அடுத்தவங்க படத்தை திருடணுமா? புதுசாக வர்றவங்களை சேர்க்கறதுக்கு 25,000 ரூபா வாங்கிட்டு 10 ரூபா கணக்கில் எழுதுணுமா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாம் நீங்கள் படிக்க முடியாதுன்றக்கா கையில் வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கோம், கையில் வச்சுருக்கோம். மாஸ்டர் நாளைக்கு எலெக்ஷன் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சார். நாளைக்கு அது கூட எதனால தெரியுமா? பிரஸ் மீட் இன்னைக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னங்க என்னங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது அவர்தான் சொல்லிருக்காரு. அது அவர்தான் சொல்லிருக்காரு. அவர்தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏமாத்துறாரு. அவர்தான் சொல்லிட்டு இருக்காரு. அதான் ஏமாத்துறாரு. அவர் கொடுக்க மாட்டார் சார். ஒரு தப்பா பேசினார் எப்படி சார் கொடுப்பாரு? அவரே தப்பா பேசினார். ஏரமன் அப்பா வந்து எங்களுக்கெல்லாம் சோறு போட்டவர். காரணம் என்ன? ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஏரமன் அப்பெல்லாம் எங்களுக்கு சோறு போட்டவர். ஏன்னா அவர் இப்போ எல்லா மலையாள மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் அவர் தான் அசிஸ்டன்ட். அவர் கேட்டார்னா கல்யாண சுந்தரம் வேணும், பிரபாகர் வேணும், கங்கைமரன் வேணும், ராஜா வேணும்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டிங்லையும் எங்களை வாசிக்க வச்சு எங்களுக்கு மியூசிக் டெவலப் பண்ணவர் அவர். அவருடைய ஃபோட்டோவுக்கு உள்ளே வச்சுருந்தோம். அவருக்கும் சண்டைங்கிறனால அந்த ஃபோட்டோ ஒதுக்கிட்டார். யார்? ரமனோட அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து வெளியே போட்டார். சரி வாங்கண்ணா, வாங்க பக்கத்தில் வா. பைக் வாய்ஸ் வாங்க கண்ணா எழுதுரு வாய்ஸ் கேட்கணும்ப்பா, வாய்ஸ் கேட்கணும், ப்ரெஸ் கேட்கணும்ப்பா. அதுதான் அவங்க சிஸ்டர் கொடுத்துருக்காங்க, ரேனா கொடுத்துருக்காங்களே. நான் அதுதான் சொல்கிறேன். ரஹ்மான் கொடுத்தாரு, பாதிக்கப்பட்டாங்க ஒரே குடும்பம் சார். இல்லைங்க பரவாயில்ல நான் நின்று பேசுகிறேன். ரஹ்மான் கொடுத்தது பதிலாக அவங்க சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் இருக்கு சிஸ்டர் கொடுத்த காமி கேமராங்க. சிஸ்டர் ஏரேனா கொடுத்துருக்காங்க. ஏரோமாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலி தானே, நல்ல ஒரு ஃபேமிலி தானே. ஏரமான் கொடுத்தானே ரேனா கொடுத்தானே ஒன்று தான். இது அந்த கிளிப்பிங் காமி கூட உங்களுக்கு எல்லாம் பேப்பர் அப்படி கிடையாது சார். இதெல்லாம் இப்போ வந்து உங்க வீட்லயே வந்து ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க, டிஎம்கே ஓட்டு போடுவாங்க. கட்சி சம்பந்தப்படுத்தாது. இல்ல சொல்றேன் சார். இப்போ கட்சி கூட எழுதாதீங்க. எங்க ஊர் கட்சி எதுவும் சம்பந்தம் கிடையாது. கட்சி சம்பந்தமா இதெல்லாம் கேட்காதீங்க, பேசாதீங்க. கட்சி சம்பந்தமா பேசாதீங்க. கட்சி சம்பந்தமா சேகர் ஏரமன் சொல்றீங்க சார். நீங்க ஏரமன் சொல்றீங்க, அதே மாதிரி ரங்காவை சொல்றீங்க. சரிங்களா? சில பேர் நிறைய பேருக்கு மாற்று கருத்து உண்டு. சரிங்களா? அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவங்க போய் இன்னொரு விஷயத்தை வந்து சேரலனா என்ன மாற்று கருத்து சொல்ல முடியும் சார்? இல்ல சார், இப்போ வந்து நீங்க சொல்றீங்க உங்க சைடுல ஒரு நியாயத்தை நீங்க சொல்றீங்க, அதே மாதிரி அவர் சைடுல நியாயத்தை சொல்றாங்க. அவர் சைடுல நியாயமே இல்லையே சார். பிரஸ் மீட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு உங்க மாதிரி சொல்லி அலிகேஷன் வச்சாரு. எங்களை பத்தி என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி வந்து எங்களுக்கு யாருக்கும் வரல. அது எங்களுக்கு யாரும் அது வரல. தெரியுது. ராஜா சார் நான் இந்த பில்டிங் எல்லாமே பண்றேன்னு சொன்னாரு. இவங்கள மெம்பர்ஸ் வந்து யாருமே சைன் போட மாட்டாங்க. ஆமா, இவனுக்கு பண்ண மாட்டோம் சார். ஏன்னா வந்து 2 வருஷம் 4 வருஷம் தான் ஒருத்தருக்கு பதவி காலம். 4 வருஷம் தான் சார், 4 வருஷம் தான் ஒருத்தருக்கு பதவி காலம். அந்த பதவி காலத்துக்கு மேலே நான் நிற்கிறேன்னு சொன்னால் அது கேன்சல். அதுக்கு தான் இளையராஜா கொடுத்துருக்கேன். அந்த வாய்ஸ் மெயிலும் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கு. நீங்கள் பார்த்துங்க, எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். 4 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது தப்பு, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி இளையராஜா சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணல. வேற யார் சார் இளையராஜா மேலே யார் இருக்கா சார்? சரி, ஓகே சார், நீங்க சொன்னது ஓகே சார். இப்போ நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, நீங்க ஓட்டு போடுவீங்களா ஓட்டு போட மாட்டீங்களா? ஓட்டு போடுறோம். அதை நாங்கள் எங்கள் யூனியன் ரூல் படி நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம். நாங்கள் என்ன நடந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான். அவர் தான் எம்பிஎஸ். அவ்வளோதான். இந்த பில்டிங் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இந்த பில்டிங் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார், இதெல்லாம் சரி பண்ணுறது தாங்க. இது இத்தனை வருஷமா தான் நீங்க சரி பண்ணி. இல்ல எங்களுக்கு சார் கேட்காது. எப்போ இதுக்கு போய் இளையராஜா நீ மனுஷனாயா, நீ இவ்வளோ சம்பாதிச்சு கட்டி குடியான்னு சொல்லுவீங்களா? இப்போ அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றி கட்டணும்னு சொல்லி இளையராஜா வந்து பணம் கொடுத்து கட்டுறதுக்கு ஒத்துட்டு எல்லாம் சார் எல்லாரும் சேர்ந்த கட்டி கொடுத்தான்னு சொல்லியிருக்கோம் சார். அது தெரியாம ஏறமாலேருந்து அரசுலேருந்து எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கட்டடத்தை கட்டுறதா இருந்தது. இப்போ அது முறிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, எங்களுக்கு எதிராக இருக்குன்னு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டுக்கு நாங்கள் அவருடைய பேரில் அந்த கல்வெட்டில் கூட அவர் பேர் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் கண்டிப்பாக இருக்கோம். இல்லம்மா சார், 6 வருஷமா இருந்தார், இவரே சொல்லல. தலைவர் இருந்தார், இவரே போய் எல்லாம் பார்க்கல. ஏன் சிஎம் போய் பார்க்கல? ஏன் முதலமைச்சர் போய் பார்க்கல? கேட்கல, கேளுங்கப்பா கேளுப்பா.
கேளுங்க 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 சார் கொஞ்சம் கடா கொஞ்சம் பொறுப்பா கொஞ்சம் பொறுப்பா. ஓகே மாஸ்டர். யூனியன் இத்தனை வருஷம் இருக்குது. ஆனா இதுல இருக்க அசோசியேட் மெம்பர்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு அடிப்படை உரிமையில இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் இல்ல. நாங்க வந்தா அதை செஞ்சு தருவோம் சொல்லி தீனா அவர் சொல்லியிருந்தார். இத்தனை வருஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமை கூட ஏன் இல்ல? அது ஏன் நீங்க யாரும் இவ்வளவு நாளா கேட்காம இருக்கீங்க? எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சார் வரும். லைஃப் மெம்பர் இருக்கும் ஒரு அடிப்படை உரிமை இல்லை, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். உங்களுக்கு வச்சிருக்கோம். எங்களுக்குள்ள என்ன ரூல் சார், எங்களுக்குள்ள என்ன ரூல் வச்சுருக்கோன்னா, ஒரு மியூசிஷியன் இப்போ வந்து சாதாரணமாக வந்தவர் தான் இவர். இன்னைக்கு வந்து கிங்காக நிற்கிறாரு இந்தியாவில் பெஸ்ட்டாக, ஷனாய் பிளேயரில் நம்பர் 1. அந்த மாதிரி பத்மஸ்ரீ அப்படிப்பட்டவர் இப்படி வளரும் போது தான் எங்களுக்கு தெரியும். வளர்ந்தோன்னா ஆஹா அவருக்கு இந்த இடத்துல உட்கார வைக்கணும் போஸ்ட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த இடத்துலலாம் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் வாசிக்கிறாங்கன்னா 10 ரெக்கார்டிங் வாச்சானா 20 ரெக்கார்டிங் வாச்சானாங்கிற ஸ்டெப்ஸை பார்த்து தான் நாங்கள் அவரை மேலே கொண்டு வருது. நல்ல மியூசிஷியன் ஆகிறதுக்கு டைம் வேணும். பல இடங்களில் வாசிக்கணும், பல இடங்களில் அனுபவப்படணும். அப்படிப்பட்டவரை நாங்கள் மேலே கொண்டு வரோம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே நாங்கள் உடனே செய்ய முடியும். இப்போது இது சட்டப்படி நடக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை சட்டப்படி நடக்காத கூட ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து பின்வாங்கிட்டோங்கிற ஒரு இது வரக்கூடாதுன்றதுக்காக தான் எதிர்த்து நிற்கிறதுக்கு நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களது உண்மைகளை உங்கள் வாயிலாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களுக்கு ஓட்டட்டம். நாங்கள் வந்து எங்களால் என்ன முடியுமோ இல்லை என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அத்தனை பெரியவர்களும் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான்லேருந்து இளையராஜாலேருந்து தேவாலேருந்து எத்தனை வித்யாசாகர்லேருந்து ஹாரி ஜெயராஜ் உட்பட அத்தனை இசையமைப்பாளர்களும் இங்கே தான் இருக்காங்க. அத்தனை அசோசியேட் மெம்பர்லையும் எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு வெற்றிக்கு ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை தானே சார், நம்பிக்கை தான். ஆகவே நாங்க உள்ள வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வெளியே நாங்கள் கூப்பிட்டோம். இப்போ பூட்டி வச்சிருக்காங்க, நாங்கள் திறக்க முடியாது. மேலே தனி அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணுறது, தனி அக்கௌண்ட் யூனியன் அக்கௌண்ட்ல இல்லை. நிச்சயமா கண்டிப்பா 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 கண்டிப்பா. சில பேர் ஊர்ல என்ன பண்ணுவீங்க, ஊர்ல இருக்காங்க, நாங்க சொல்லிக்கோ, நாங்க பாஸ் பண்ணிக்கோ மெசேஜ். சம்டைம்ஸ் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும்போது 1 minute நான் சொல்றேன். வந்து இருக்கக்கூடிய அனைத்து மீடியா மெம்பர்ஸுமே என்னுடைய முதற்கண் வணக்கம். எனக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஐ எம் தி எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி சிஎம்யூ, முன்னாள் தலைவர் நான். என்னுடைய பீரியடில் வந்து எந்த ஒரு அசம்பாவித நிகழ்ச்சியும் நடந்தது கிடையாது, நடக்க விட்டதில். நான் 50வது ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக பண்ணேன். ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, எம்எஸ்வி 3 பேரையும் வச்சு நல்லபடியாக நிகழ்ச்சி பண்ணி யூனியனுக்காக வந்து ஒரு 68 lakhs சம்பாதிச்சு வச்சு கொடுத்தேன். நான் ஐ ஆம் தி ஒன்லி பிரசிடென்ட் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இதுவரையும் இருந்து பண்ணாங்க, பட் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து கொடுத்தது கிடையாது. பட் இவ்வளோ பேர் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்னத்துக்கு காரணம்? முதல்ல அவர் தினா ஒரே ஒரு இது பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ இந்த பேரை கூடியிருக்கு ஒரு சான்ஸே கிடையாது. விலகிட்டு புதுசாக வரவங்களுக்கு சபேஷ் முரளியோ இல்லை வேறு யாரோ வேறு எந்த மெம்பர்ஸ் வந்தாலும் அதில் யாரும் அது பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் ஏன் சார் இவ்வளோ இந்த கோர்ட்டுக்கு போக போகிறோம், இதை போல் எல்லாரும் கூட போகிறோம், இதை போல் மீடியா மெம்பர்ஸு கூப்பிட்டு இது வரைக்கும் அந்த யூனியன் காம்பவுண்டில் இதை போல் ஒரு அசிங்கமான இது வந்து நடந்ததே கிடையாது. நாங்கள் அதாவது எது இருந்தாலும் வித்தின் த காம்பவுண்ட் இந்த 4 சுவருக்குள்ளே தான் எங்களுக்கு நடந்தது. அதை போல் எங்களை வளர்த்து விட்டுருந்தா எம்பிஎஸ், கோவிந்தராஜ் நாயுடு எல்லாம் வந்து ஹிமாய் கோஷ் அவங்க தான் எல்லாம் இது பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்ட இந்த யூனியனை இன்னைக்கு ஒருவித வளர்ச்சியும் இல்லாமல் இப்படி அடைஞ்சு கிடக்குது. அந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சிஎம்யூ போர்டை கொஞ்சம் தயவுசெய்து என்லார்ஜ் பண்ணி போடுங்க, எப்படி இருக்குன்னு. அதை கூட எழுதி தர முடியல. எப்படி வந்து பண்ணுறவங்க நாளை பின்னாடிக்கு என்ன பண்ண போகிறாங்க? இவங்களுடைய எய்ம் எல்லாம் புதுசாக சேர்த்துருக்கிற அந்த அசோசியேட் மெம்பருங்களை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்களுக்கு எல்லா நன்மையும் சேர்ந்து கொடுப்பேன்ட்டு. நாங்கள் அவங்கள வந்து தப்பாக நினைக்கவே இல்லைங்க. அசோசியேட் மெம்பரை நான் இருக்கேன் என்னுடைய பீரியடில் ஒரு 60 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், ஃபுல்லாக மெம்பர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் வந்து உருப்படியாக நல்ல மியூசிஷியன்ஸ், அவங்களாம் நான் சேர்த்ததெல்லாம் எல்லாம் நல்ல மியூசிஷியன்ஸ் வந்தவங்க. இப்போ வந்துங்க அடிப்படை ஒரு இதுவே தெரியாதவங்களாம் வந்து மியூசிஷியனாக சேர்த்துட்டா யார் ஒத்துவாங்க? இவருக்கு என்ன மரியாதை இருக்குது, இவருக்கு என்ன மரியாதை இருக்குது, கம்போசருக்கு ஆஸ் ஏ சோலிஸ்ட் எனக்கு என்ன மரியாதை இருக்குது? அவங்களும் நானும் ஒன்றா சொல்லுங்கள். எந்த ஒரு ஆஃபீஸில் எடுத்தால் கூட இப்போ அடிப்படை இல்லைன்னு தான் வருவாங்க எல்லாமே. அது பார்த்து அவங்க ஹையர் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணுவான்.
எல்டிசி, யூடிசி, அப்பர் டிவிஷன் கிளாஸ், தென் இந்த பிரசிடென்ட், அது போல தான் போவோம். அது போல தான் நாங்கள் டிஸ்டில் பண்ணி எல்லாரும் இது பண்ணுறோம். அவங்கள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்கள வந்து நாங்கள் விடவே மாட்டோம். நேற்று கூட 2 பைட்ஸ் கொடுத்தேன் நான். நீங்கள் வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். யார் யார் உண்மையான இசைக்கலைஞர்கள் ஆடிஷன் வச்சு அன்றைக்கி கூட கங்கை மாதிரி சொன்னார், வந்தவங்க நம்ம விடவே கூடாது. நமக்கு மியூசிஷியன்ஸ் தேவை. நம்மளை போல பிற்காலத்தில் நாங்கள் வந்து 150 ரெக்கார்டிங் வாசிச்சுட்டு ஆடிஷன் வந்து நான் ஜிகே வெங்கடேஷ் வீட்டுக்கு போன ஆடிஷனுக்கு, எம்எஸ்சி சார் வீட்டுக்கு போன ஆடிஷனுக்கு எல்லாருக்கிட்டையும் வாசிச்சேன். போயிட்டு இது வரைக்கும் 130 வாசிச்சிருக்கேன். ஆல்சோ அண்ட் அசிஸ்டன்ட் மியூசிக் டேரக்டர் எல்லாம் பாம்பே எல்லாருக்கும் வாசிச்சிருக்கேன். பட் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு கருத்துன்னா உங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம மெம்பர்ஸ்க்கு நான் சொல்லுதுன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷனில் நல்லபடியாக வந்து ஓட்டு போடுங்க. வந்து யாருக்கு நியாயமானவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும். வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்த யூனியனை ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டு விடக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆதங்கமும், இவங்க வந்திருக்க எல்லாருடைய ஆதங்கமும் அதுதான். வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தணும் சார் இது இந்த யூனியனை. வந்து இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப படுமட்டமாக போயிட்டு இருக்கு. வந்து அது ஏன் தான் அது போல் ஒரு தான் தோன்றித்தனமாக பண்ணுறது எந்த தலைவருக்கும் தகுதியே கிடையாது. எந்த தலைவர் நான் இருந்து பெரியல அது போல் பந்தே இல்லை சார். எல்லாமே பணிவான்பு. ஆனால் இன்னும் ஒன்று சொல்கிறேன் சார், நாங்கள்லாம் மெம்பர்ஸ் தான். ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே, இதில் இருக்கிறவங்க எல்லாமே ஏ கிரேட் பிளேயர்ஸ், ஏ கிரேட், பி கிரேட். அவங்க தான் லீடிங் பிளேயர்ஸ். எல்லாத்தையும் எல்லா மியூசிக் டைரக்டரும் வாசிக்கக்கூடியவர்கள். நாங்கள் வெறுத்து நாங்கள் இனிமேல் யூனியனுக்கு வரமாட்டோம்னு சொல்ல மாட்டோம். இது எங்களுடைய இடம், நாங்கள் பிறந்த இடம், வளர்ந்த இடம். ஆகையில் நான் சொல்லிட்டு இந்த ஒரு எச்சக்கலைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அடுத்தவங்க பணத்தை திருடுறவங்க வேறு என்ன சொல்ல முடியும். அடுத்தவங்க கொஞ்சம் பாரு, இதுக்காக நான் வெளியே விட்டு போய் இந்த யூனியன் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லி வரமாட்டோம். இந்த யூனியனே நாங்கள் விட மாட்டோம். இந்த யூனியனை அப்படி கட்டு போகிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். எங்கள் பெரியவர்கள், எங்கள் இசை கடவுள்கள் வளர்த்த இடம். இந்த இடத்த இப்படி குப்பையாக்கி வச்சுருக்காங்களேங்கிற ஒரு கோவத்தில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ரூல் எல்லாத்தையும் பாழ்படுத்துகிறாங்க. 2 வருஷம் 4 வருஷம் இருந்தால் போகிறாரா சார்? 4 வருஷம் தான் போகிறாதா? மறுபடியும் 4 வருஷம் இருந்ததுன்னா ஆட்சியாகுது, தொடர்ந்து உட்கார்றது. இப்போ கூட அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் சார். நான் இது எதிர்த்து தான் சொல்கிறேன். நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது, அவர் இருக்கக்கூடாது. வேற ஆளுங்க மட்டும் புது ஆளுங்க வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே மாட்டோம். தினா நிற்கக்கூடாது. அந்த இது 3 பேர் செக்ரட்டரி, ட்ரெஷரர் அண்ட் இது பிரசிடென்ட், அவங்க 3 பேர் தவிர்த்து வேற யாருன்னா போஸ்ட் பண்ணிங்க 1 வீக் கூட தள்ளி வைங்க. நீங்கள் நாங்கள் ஒன்றுமே கேஸும் போட மாட்டோம், இது போல் மீடியாவும் போட மாட்டோம். எந்த ஒரு தடங்களும் எங்களுக்கு நாங்கள் அவருக்கு ஏற்படுத்தவே மாட்டோம். பட் அவர் அது செய்வாருன்ட்டு நீங்கள் பாருங்கள், செய்ய மாட்டார். ஏன்னா பதவி ஆசை இருக்குது. சாரி, பதவி ஆசை வந்து அது ஒரு மனுஷனுக்கு விடாது. ஏன்னா அந்த பணம் சுரண்டெடுத்துன்னு இல்லையா, அது மைண்டில் செட்டப் ஆகிடுது. எப்படி இது பண்ணலான்ட்டு சார் உங்களுக்கு தெரியாது இல்லை, நிறைய ப்ரூஃப் வச்சுருக்கேன் சார். எல்லாம் வந்து முடிஞ்ச எல்லாம் வெளியிடலான் இருக்கேன் நான் எல்லாத்தையும். அது என்னுடைய ரொம்ப ஆதங்கமான வந்து இந்த வெளியாக இருக்கேன். சொல்லுங்க சார், எது சொல்லுங்க சார். கடை கொஞ்சம் பிறகு ஆமாம், கொஞ்சம் பிறகுமா வந்து அவர் சொல்லும் போது இப்போ நிறைய சொல்லியிருந்தீங்க. 4 வருஷம் இருந்தார், நிறைய விஷயங்கள் செய்யலை, அவங்கள உரிமை இல்லை, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். இப்போ நீங்க வந்து சப்போஸ் வரீங்க அப்படின்னா ஜெயிச்சா உங்க சைடுல என்ன நாங்க சங்கத்துக்கு தீர்க்க வேண்டிய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? இதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ முக்கியமா தீர்க்கறத முன்வைக்கிறீங்க. இப்போ இந்த மெம்பர்ஸ் சொன்னீங்க இல்லையா, அவங்கள கொண்டு மேலே கொண்டு வர்றதுக்கு நம்ம வழிகள் உடனடியாக பண்ணுவோம். கட்டடத்தை உடனே அனௌன்ஸ் பண்ணி இதை இதுக்குரிய ஆஃபீஸை இடம் மாற்றிட்டு இதை இடிச்சுட்டு என்ன டிசைனில் கட்டணுமோ அதுக்கான பிளான்கள்லாம் உடனடியாக நடக்கும். இது இந்த தினம் மியூசிக் சேர்ந்து வந்து அடிக்கல் நாட்டுவாங்க, எல்லாரும் சேர்ந்து. சார் நீங்கள் கேட்டிங்கல்ல என்ன பண்ண போறீங்கன்னு, அவர் வந்து கோரிக்கை வச்சிருந்தார். கோரிக்கை வச்சாலும் பரவாயில்ல, அவர் எப்படி சொல்லி இந்த அசோசியேட் மெம்பர்ஸை பிரெயின் வாஷ் பண்ணிக்காரோ அந்த அசோசியேட் மெம்பர் நாங்கள் விடவே மாட்டோம் சார். நாங்கள் வில் டிஸ்டில் தட். அதாவது பார்த்து ஒரு செலக்ட் பண்ணதுக்கு ஒரு நியாயம் இருக்குது இல்லை, தகுதி இருக்கு இல்லையா. இவன் வந்து குளத்துக்காரன் வந்து இந்த நல்லா பூசுறானா, இல்லை வந்து இந்த இவன் கார்பெண்டர் நல்லா செதுக்குறான், எவ்வளவு இடத்துல போய் வச்சு அவங்கள டெஃபினட்டாக அவங்கள நாங்கள் அரவணைச்சுக்கும் தான் சொன்னேன். நான் வெளியிட மாட்டோம் அவங்கள. அதை நினச்சிட்டு அவங்க வந்து எங்களுக்கு டெஃபினட்டாக வாக்கு அளிக்கணும்ட்டு நான் அவங்கக்கிட்ட உங்கள் இது சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அவர் மெயினாக சொன்னது வந்து அசோசியேட் மெம்பர்ஸுக்கு யாருக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னாரு. இப்போ ஓட்டு உரிமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் சார். அவங்க எல்லாம் நாளைக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்குறேன். அவர் மெயினாக சொன்னது ஓட்டு உரிமை இல்லை அப்படின்னாரு. அவர் சொன்னபடி அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஓட்டு போடத்தான் வைப்பார். அதான் அவருடைய கொள்கையில் வச்சுருக்காரு. அவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை அவர் கொடுத்துட்டாரு. அவங்க வரதான் போகிறாங்க. நாங்கள் ஒன்றும் அவங்கள போய் நீ போடாதான்னு சொல்ல மாட்டோம். என்ன தான் நடக்கட்டுமே தான்.
நிஜமா மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. நான் ஜெயிக்கிறதுக்கு வந்து இப்போ திருட்டு கள்ள ஓட்டில் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். யார் காலையும் விழ மாட்டோம் போயிட்டு ஓட்டு வாங்குறதுக்கு. எங்களுடைய உண்மைகளே சொல்கிறோம், நியாயமாக இருக்கோம்னு சொல்கிறோம், நியாயமாக நடக்க போகிறோம்னு சொல்கிறோம், இந்த கட்டடத்தை கட்டுவோம்னு சொல்கிறோம். வர்றவர்களெல்லாம் மியூசிக் டைரக்டர் அவங்களுக்கு ஆடிஷன் வச்சு எந்த லெவலில் ஏ லெவலில் வாசிக்கிறானா, பி லெவலில் வாசிக்கிறானா, சி லெவலில் வாசிக்கிறானா, அதுக்கு தகுந்த மாதிரி அவன் மெம்பர்ஷிப்பை உயர்த்துவோம். அதுதான் விஷயம். ஏன்னா வந்து ஆரம்பமாக வாசிக்கிறவனை கொண்டு பெரிய மெம்பராக நான் சேர்க்க முடியாது. இப்போ தான் கிட்டார் ஒருத்தர் கற்றுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவங்கள கூப்பிட்டு அவங்க இன்னி பாட மெம்பரை சேர்க்க முடியாது. அவனுக்கு எந்த லெவலில் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் அவன் ஸ்டேஜ்னதுக்கப்புறம் தான் மேலே கொண்டு வருவோம். அதுதான் விஷயமே தவிர மியூசிஷியன் சார் நாங்கள் ஒரு பாட்டு பாட நான் ஒரு நாள் மானே வருவேன்னா நாங்கள் சேர்க்க முடியுமா அவனை பாடுறான்னு சொல்லிட்டு? அதுக்குன்னு ஒரு ஸ்திதி இல்லை, ஒரு தாளம் இல்லை. எல்லா யூனியன்லயுமே நலிந்த கலைஞர்கள் சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் சார். அவங்களுக்கு இந்த மாதிரி இப்ப இந்த நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான எதுவும் ஸ்கீம்ஸ் எதுவும் இருக்கா சார்? முதல்ல நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டியது நாங்கள் எங்கள் சினிமா மியூசிஷியன் யூனியன், எங்களுக்கு சோறுபட்ட இசை கலைஞர்கள், எங்களுக்கு சோறுபட்ட இசை கலைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல. இப்போ நீங்க சொல்ல ஒரு பாட்டு பாடிட்டு நாங்கள் அவங்க மெம்பரை சேர்க்கல, நிறைய பாட்டு பாடி ஃபேமஸ் ஆகிருக்கிறோம். இப்போ கஷ்டம் நிறைய பாட்டு எங்கள் குவாலிட்டி புரியப்படுறது. இப்போது நிலாவேவா செல்லாதேவா இப்படி பாடுற பாட்டை ஒருத்தன் ஆடிஷன் வந்து நிலாவேவா செல்லாதேவா என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன் நான் சேர்த்துக்க முடியுமா சார்? சார் என்ன தான் பேசுறீங்க? டிரைவிங் உங்களுக்கு புரியல. டிரைவிங் கத்துக்கிறவங்க கூப்பிட்டு உடனே டிரைவர் ஆக முடியாது. அவங்க கொஞ்சம் எல்போர்டு பாட்டு கத்துக்கணும். ஒரு ரேடியோ ஸ்டேஷன் போனா கூட பி கிரேட் பி ஹை ஆமா ஏ கிரேட் அப்படிதான் இருக்கு. ஆல்ரெடி நலிந்த கலைஞர்களுக்கு போக வேண்டிய சேர வேண்டிய நாளை எலெக்ஷன் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. ஜெயிச்சது நல்ல ஒரு விஷயம் எல்லாம் பண்ணுங்க. நன்றி. ஒருவேளை தீனா மறுபடியும் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னா இதே எதிர்ப்பு தான். இதே எதிர்ப்பு தான். கடைசி வரைக்கும் பில்டிங் கட்டாத மாதிரி பில்டிங் கட்டாத மாதிரி பார்த்து கட்ட முடியாது இல்ல கட்ட முடியாது சார். அவனுக்கு போய் நாங்க ஏன் சப்போர்ட் பண்ணணும்? நீங்க வந்தா மட்டும் தான் நடக்கும். நிச்சயமா. இல்ல நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். நல்லவர்கள் 4 பேர் சேர்ந்தா அது நல்வழியில் தான் வந்து போய் முடியும். ஆமா. கெட்டவர்கள் எவ்வளவு பேர் சேர்றாங்க அது கெட்ட வழியில் தான் போவோம் தவிர இது எழும்புறதுக்கு சான்ஸே கிடையாது. அது வந்து நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். நானே போய் ஏஆர் ரஹ்மான் வீட்டில் பேசி இந்த பில்டிங்கை கட்டி விடணும்னு சொல்லிட்டு இதே வந்து எஸ்ஏ ராஜ்குமார் இருந்தார் அப்போ வந்து சேர்மன் 2 பேரும் சொல்லிட்டு நீ ஒன்றுமே பண்ண வேணாம் ரஹ்மான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கீயை மட்டும் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொன்னேன் நான். ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, ரிசல்ட் எப்போ அறிவிக்கிறாங்க? அன்னைக்கு நாளைக்கு நைட் வெற்றி பெற்றால் நீதிமன்றத்தில் கேஸ் அப்படின்றீங்க வழக்கு வருது 23 இது வந்து அதான் அவங்க என்ன முடிவு பண்றாங்க சார், அதை அவங்கள்ட்ட விட்டுருவோம் சார். இப்படி நடந்திருக்கு, இவ்வளோ எதிர்ப்பு கடையில் இந்த மாதிரி தவறுகளுக்கு இடையில இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு, இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் அவங்கள்ட்ட கேட்குறோம். அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பணம் கொடுப்பவர்களுக்கு சாதகமாக அமையும். பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, எல்லா விதத்துலையும் எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை அனாவசியமான இதை போல ஒரு இதுக்கு செலவு பண்ணியிருந்தா எப்படி நடக்கும்? பணம் 10 பேசும். இல்ல சார், அப்படி சொல்ல வந்து இல்ல, நான் சொல்ல இப்போ நீ கேட்டீங்கல்ல எலெக்ஷன் நாளைக்கு நடந்ததுன்னா நீதிமன்றம் அப்படின்னா இவர் கங்கமன் சொன்னார், அதை பார்த்துக்குவோம், அவங்க பார்த்துக்குவாங்க. அதில் நாங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்து என்ன நாங்கள் இதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் மறுபடியும் வெற்றி பெற்றார்னா நீதிமன்றத்துக்கு சென்று அந்த வெற்றிக்கு எதிர்ப்பு அது நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது சார். இது கூட்டது நியாயமாக நடந்ததா நான் நியாயமாக நடக்கலையாங்கிற சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன முடிவு சொல்கிறாங்களோ அந்த முடிவு தான் வரும். அது வரைக்கும் பொறுத்திருப்போம். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை எல்லாருக்கும் போய் சேர்க்கணும். அவருக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி டைமண்ட் பாபு அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி. ஒரு வித்தின் த ஷார்ட் பீரியட் நீங்களாம் வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் சினிமேஷன்ஸ் யூனியன் இது எல்லாருக்கும் எவ்வளவு சீக்கிரமா சேர்க்க முடியுமோ சேர்த்துக்க எங்களுக்கு உதவி பண்ணுவார் கேட்டுக்கொள்ளுங்க. நல்லபடியாக நடக்கணும். வேறு மற்றபடி நாங்கள் கெட்ட எண்ணமோ இந்த அவரு நிற்கிறாரு இவரு அவர் ஒரே இப்போ கூட நான் சொல்கிறேன், அவர் நாளைக்கு வாபஸ் வாங்கிட்டு இந்த மீட்டிங்கை தேர்தலில் தள்ளி வச்சுட்டு வேற ஒருத்தர் நடத்துங்க, தலைவராக வந்து நில்லுங்க. அந்த 3 பேர் நிற்கக்கூடாது, எல்லாம் சேர்ந்துரும், எல்லாம் சேர்ந்துரும். ஒன்றா சேர்ந்துரும். அவர் மட்டும் அந்த ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லுங்க.
இது போல ஒரு ப்ராப்ளமே வராது, எதுவுமே வராது. இதை போல ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லுங்க அவரை. நாளைக்கு பாருங்க எல்லாம் ஒண்ணா வந்து ஒரே வேலையில சாப்பிடுவோம். ஸ்வீட்டு நானே வந்து எவ்வளோ பேருக்கு வேணா நான் ஸ்வீட் சர்வீஸ் பண்றேன். நான் வந்து என்னுடைய பணத்துல எல்லாம். இது ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா நான் கடவுள்கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணுவேன். நான் வேற நீங்க மாறி மாறி மீட்டிங் போட்டு மட்டும் நாங்க முன்வைக்கணுமா மக்கள் முன்னாடி? இல்ல மோசடி என்ன மோசடி நடந்திருக்கு சொல்றேன் சார். ஆதாரம் எல்லாம் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறோம் சார். எல்லாம் பீரோவில் இருக்கு சார், எல்லாம் பீரோவில் வச்சிருக்கு சார். நாங்கள் போய் பீரோ உடைச்சே நாங்கள் கொண்டு வந்து காட்ட முடியுமா உங்களுக்கு? நாங்கள் கணக்கு கேட்டு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறோம் சார், ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புகிறோம் சார். நாங்கள் டைமண்ட் பாபு சார் இருக்காரு, நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் இருங்க. என் பேரில் கூட அமௌண்ட் எடுத்துருக்காங்க, ஆனால் அது சைன் எந்த கிடையாது. போதுமா? இதுக்கு மேலே என்ன வேணும்? பவதாரணி கையெழுத்து போட்டு எடுத்திருக்காங்க சார் பணம். அவ போயிட்டு அதான் இந்த 5000 ரூபாய்க்கு வருத்தப்பட்டு உட்கார அவங்க கொடுத்துருக்காங்க தான். ஆதாரம் கேட்டீங்களே, இது வந்து அவங்க கொடுத்தது. அண்ணா சொன்னாரு உள்ள போனதான் பண்ண முடியும். பேப்பர் கூட வேணாம், நாங்க உள்ள போனதான் பண்ண முடியும். எஸ்எம் ஜெயக்குமார் இவர் 2000 ரூபாய் வாங்கினதா அங்க பேப்பர்ல இருக்கு. ஏன் கையெழுத்து போட்டிருக்காங்க? இவர் 2000 ரூபாய் கஷ்டப்பட்டா இருக்காரு. ஹாரிஸ் ஜெயராஜோட அப்பா வாங்கினதா சொல்லிருக்காங்க. அவரே இருக்காரு. நான் கொடுத்தா அதுல இவர் கூட சபேசன் பேரை போட்டு வாங்கிருக்காங்க கையெழுத்து போட்டு. கையெழுத்து எப்படி கிடைக்கும்னா எங்க கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டுல எங்களுடைய சைன் இருக்கு, அதை பார்த்து அவங்க போடுது. திருட்டுத்தனமா இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல ஒரு மியூசிஷியன், நான் வெள்ளூருக்கு போயிருந்தேன் நான். அப்போ வந்து அவரு மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து 1.5 lakhs எடுத்திருக்காரு சார். அந்த ஆள் கதறி அழுகுறான். நான் எந்த நேரத்தில் வந்தாலும் உங்களுக்கு வந்து முதல்ல சொல்கிறேன். நான் நேற்று ஃபோன் பண்ணோம், என்னுடைய பேட் டைமில் இந்த என்ன சொல்லுதே தெரியல. இஸ் அட்மிட் இன் த ஹாஸ்பிட்டல் பிகாஸ் ஆஃப் த பைல்ஸ் ஆப்ரேஷன். ஆனந்த் எல்லாம் வந்து ஆதாரம் எல்லாம் ஃபுல்லாக வீடியோ அனுப்பிச்சாரு அவர். கோர்ட்டில் கூட நான் நிறைய ஒன்று சொல்கிறேன் சார்னு சொன்னார். இவ்வளோ சொன்னார். அண்ணா என்னை ரொம்ப மோசம் பண்ணிட்டாருண்ணா அந்த ஆள் வந்து. ஒவ்வொரு தடவையும் 50,000 ரூபாய் அது யூனியன் மூலியமாக கூட கிடையாது, செப்பரேட் ஆளுங்க மூலியமா அவங்க பணத்தை செலுத்திருக்காரு. அது ஆதாரம் ஃபுல்லா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா கூட நான் திருப்பி ஏதாவது இது பண்ணா மீட் பண்ணலாம். கல்யாண் சார், கேரளால இருக்கிற பெனிகிஷன் மியூசிக் டைரக்டர் பேர்ல சைன் பண்ணி எடுத்துக்கா. அவருக்கு வரவே இல்லை, அவர் பணமா கட்டதில்லை. பணம் எடுத்திருக்காங்க. அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மெசேஜ் அனுப்பிச்சது சித்ரா மேடமோட ஹஸ்பண்ட். எல்லாருக்கும் நன்றி சார். சித்ரா மேடமோட ஹஸ்பண்ட் அனுப்பிச்சாரு எங்களுக்கு. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் எதாவது உண்டோ அதெல்லாம் நீங்க ப்ளீஸ் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளவுதான். என்னோட ஃபுல் மெம்பர் கார்டு பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு கார்டே கொடுக்கல அவங்க 4 வருஷமா. இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி நின்று பேசுப்பா. ஃபுல் மெம்பர் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க காசும் வாங்கிட்டாங்க. பர்சனலாக ஃபோன் பண்ணிட்டு என்ன வர வச்சு காசும் கொடுத்துட்டேன். ஆனால் ஃபுல் மெம்பர் கார்டு கொடுக்கல. நான் வைஸ் பிரசிடென்ட்டோட பையன், எனக்கே இந்த மாதிரி நிலைமைனா என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இது ப்ராப்ளமாக இருக்கும்? எத்தனை பேர் ப்ராப்ளமாக இருக்கும்? ஸோ எல்லாமே மூடி மறிச்சல் தான், எதுவும் வெளிப்படையாக இல்லை. என்னமோ நாங்கள் வந்து தர்மத்துக்காக இவங்க காலடியில் எதுவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு நம்பி தான் நம்ம யூனியனில் நம்ம மியூசிக் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஸோ இது அராஜகமான எலெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு, தவிர எதுவுமே ஒரு நேர் வழியே இல்லை. எல்லாம் குறுக்கு வழியில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு சிரமம்னா இன்னும் கூட பார்க்க முடியல. எல்லாம் நீங்கள் தான் இதெல்லாம் மீடியாவில் கொண்டு போயிட்டு என்னன்னு சொல்லி தெரிய நல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தயவுசெய்து. உங்களை மாதிரி தான் எல்லாரும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது.
இதனால் இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது சார். வந்து இது வந்து மோசமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எதுக்கு தெரியும்னா இந்த ஃபோட்டோவில் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். நான் நாட் பண்ணுறேன் அதுக்காக தான் நான் இது பேசுகிறேன் தவிர மற்றபடி வேறு எது விஷயமே கிடையாது. இந்த ஃபோட்டோவில் இவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இல்லைன்னா உண்மைன்னு உட்காந்துட்டு